இப்போ வரப்போகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? 6 வருஷமாக இந்த திமுக அதிமுகவா இல்லை புதுசாக கட்சி தொடங்கியிருக்க தாவேகா தலைவர் விஜய்? ஆதரவு யாருக்கா இருக்கும்? தளபதி தான். தளபதி. என்ன காரணம்? அப்போ இருந்து தளபதிக்கு பண்ணிட்டு இருக்கோம், இப்பயும் தளபதிக்கு தான். அவருக்காக நீங்களும் சொல்லிடுறீங்களா? தளபதி தான். தளபதி தான். எப்பயுமே தளபதி தான். வேற யாருக்குமே இல்லை. நான் ஃபர்ஸ்ட் அதிமுகல இருந்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் வந்து ஃபர்ஸ்ட் டிஎம்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து டிவிகே தான், தமிழக வெற்றி கழகம். எப்பயுமே தமிழ் வெற்றி கழகம் தான் எப்பயுமே தான். ஓகே. ஆட்சிக்கு வந்து என்ன நல்லது பண்ணா நல்லா இருக்கும்? இப்போ ஏதாவது குறையா இருக்கோ அதெல்லாம் நல்லது, மக்களுக்கு நல்லது செய்யணும். மக்களுக்கு நல்லது பண்ணணும், அதான் வேணும். நல்ல சாப்பாடு இருக்கிற, நல்ல வீடு வசதி, நல்ல மக்கள் நிம்மதியாக இருக்கும், நல்லா இருக்கணும்ன்ற ஒரு கோரிக்கை. அவ்வளோதான். நல்லா இருக்கணும். அவங்க வந்து எப்பயுமே நல்லா கம்மியாகும்னு நினைக்கிறேன். இந்த ஊழல் எல்லாம் குறைக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மது வந்து உழைக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். தளபதி வந்து ஃபர்ஸ்ட் மது உழைக்கணுன்ற ஒரு கோரிக்கை. மாநாட்டுக்கு போயிருந்தீங்களா? போயிருந்தாங்க. நாங்கள் ஒரு பஸ் வச்சு, பெரிய பஸ் வச்சு நல்லா விஜய் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. நல்லா இந்த ஊர்ல வந்து கிட்ட ஒரு நல்லா மக்கள் வந்து விஜய் வந்து நல்லா வந்து நல்லது பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாருமே விஜய் ஓட்டு போடுவாங்க. வந்து ஃபர்ஸ்ட் மது ஒழிக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், நல்ல சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் இருக்கணும், படிப்பு வாய்ப்பு ஹாஸ்பிட்டல் எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஆனால் உங்கள் நேம்? சங்கர். அமீர். சரி, ஓகே. திமுக தான் ஆதரவு தெரிவிப்போம். என்ன காரணம்? காரணம் என்னன்னா, தலைவர் நல்லா பண்ணுறாரு. எல்லா திட்டங்களும் மகளிர் உரிமை தொகை ஆகட்டும், விவசாயிகளுக்கு எல்லா உதவி ஆகட்டும், நல்லா பண்ணிட்டு இருக்கார் தலைவர். அதனால திமுக தான் ஜெயிக்கும், உறுதியாக ஜெயிக்கும். நன்றி, ரொம்ப நன்றி. தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக விஜய் வர? விஜய் தான். விஜய். என்ன காரணம்? புதுசாக பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் என்னால் பண்ணுறாங்கன்ட்டு ஒரு இது. விஜய்க்கு தானா? விஜய்க்கு தான். என்ன காரணம்? என்ன காரணம்னா, அப்போ வந்து விஜய் தானே பிடிக்கும், அதுதான் காரணம். சரி, ஓகே. 2026 உங்கள் ஆதரவு யாருக்கா? திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக விஜய் வராது? 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? புதுசாக விஜய் வராரு, திமுக அதிமுக இருக்கு. அதிமுக. என்ன காரணம்? அது நம்மளுக்கெல்லாம் அது தங்கம் காசு படிச்சவங்களுக்கெல்லாம் இருக்குது. டிவி, ஃபேனு, கிரைண்டரு இதெல்லாம் இருக்குது. அதனால் அவங்களுக்கு சரி, ரொம்ப நன்றி. இருங்க. 2026 தேர்தலில் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக விஜய் வராரு? யாருக்குன்னா நடுவில் வைக்கிறேன் சார், ஆதரவு யாருக்கு இல்லை. யாருக்கு இல்லை? ஏன், என்ன காரணம்? இருக்காங்க அரசியலே வேணான்றீங்களா? அரசியலே வேணாம். சரி, ஓகே. உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும் 2026 தேர்தலில்? திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக விஜய் வராரு அவங்களுக்கு? இல்லை, இப்போதைக்கு வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியல. எப்படி இருக்கும், இன்னும் ஒரு ஆண்டு காலம் ஆட்சி முடிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு மைண்ட் நிலை சேஞ்ச் எப்படி இருக்குன்னு. திமுகவோட ஆட்சி முடிட்டோம், அது எப்படி இருக்கு, இப்போ வருங்காலங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுவோம். இல்லை, இவங்க 2 பேரும் 60 வருஷமா இருக்காங்களா? அதிமுக திமுக இதில் தெரியும்ல எந்த மாதிரி இவங்க அப்படின்ட்டு. இந்த திமுக ஆண்டுட்டு தான் இருக்கு. பட் புதுசாக வர விஜயோட இது வந்து பார்த்தோன்னா எல்லாரும் அரசியல் வரலாம், அது வந்து அவர் தனி மனிதனோட உரிமை அது. பட்டு என்ன செய்ய போகிறான்றதை எதிர்பார்த்து தான் பார்க்க முடியும். இப்போதைக்கு வந்து புதுசாக வந்து தான் அரசியலத்தில் எதுவும் சாதிக்க முடியாது. அதிகாரம் கிடைச்சாதான் அவரும் சாதிக்க முடியும். என்ன செஞ்சா நல்லா இருக்கும்? இல்லை, முதல்ல வந்து பார்த்தோன்னா மக்களுடைய எதிர்பார்ப்பு மெயினாக வந்து எஜுகேஷன், செகண்டு ஹெல்த்து. இதை சால்வ் பண்ணால் எல்லாருமே நல்லது தான். மெயின் வந்து எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ரெண்டுத்தையும் வந்து பார்த்தோன்னா இதுக்கு என்ன சொல்யூஷனோ அது தேடினாக்கா வந்து சக்ஸஸ் பண்ணலாம் அரசியலில். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. நீங்கள உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும் தேர்தலில்? திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக விஜய் வராரு? ஏடிஎம். என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன்னா உங்களுக்கு இருக்கும்ல, எதிர்பார்ப்பீங்களா? இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, என்ன செய்ய முடியும், அதனால
அதுதான் ப்ராப்ளம். ஓகேவா? நன்றி ரொம்ப. நன்றி, வணக்கம். என்னன்னு பேசுறது கேளு. இல்ல 2026ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுகவா அதிமுகவா இல்ல புதுசா விஜய் வராரு அவருக்கா? விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லுவான். இல்ல உங்க ஆதரவு யாருக்கு இருக்குன்னு சொல்லுங்க. உங்க ஆதரவு யாருக்கு? யாரு விஜய் தான் நினைக்கிறேன், வருவாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வராரு 26ல அவர் தான் வராரு. ஆமா வராரு, அவர் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் நானு. உங்க ஆதரவு அவங்களுக்கு தான், விஜய் தான். விஜய்க்கு தான். இல்ல பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும், அவங்க படம்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்க பாக்குறோம். மக்களுக்கு சேவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். வேலைப்பட்டவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க, வேலைப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். நான் எங்களது ராஜாஜி பிறந்த ஊர் இது தொரப்பள்ளி. அப்புறம் உங்க ஆதரவு யாரு? விஜய் தான் வருவான்னு. இல்ல பரவாயில்ல. விஜய் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேலைப்பட்டவங்களுக்கு காப்பாற்றுறான்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு தான் ஓட்டு இருக்கும். ராஜாஜி பிறந்த ஊருக்கு ஒரு நாள் வந்தே ஆகணும். அவங்க வருவாங்க, காப்பாற்றுவாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அவங்க பேசிட்டே நாங்கள் சொல்றேன், நல்லதுதான் நடக்கும், பயப்படாதுங்க. அவங்க தான் வருவாங்க. இது ராஜாஜி கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கிற ஊர் இது. இந்த ஊர்ல கம்பெனி எல்லாம் அவ்வளோ அதிகம் இல்லை. 1-2 தான் இருக்கு. 4 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கு. பக்கம்லாம் ஒரு கம்பெனி கூட இல்லைங்க சார். அதனால ராஜாஜி பிறந்த ஊருக்கு அவரு வருவாங்கன்னு நினைக்கிறோம். விஜய் கழிச்சிட்டாரா வருவாங்கன்னு நினைக்கிறோம். வருவாங்க, அவங்க தான் வருவாங்க, அவங்க தான் கழிப்பாங்கன்னு நினைக்கிறேன். வரட்டும், வட்டாங்களான்னா வேலைப்பட்டவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணா போதும். எங்களுக்கு பொண்ணு தேவையில்ல, எல்லாருக்கும் மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் காப்பாத்துறாங்க பாரு, அது ஒண்ணு போதும் சார். காப்பாத்துறாங்கன்னு தான் நம்பிக்கை இருக்குது. காப்பாத்துவாங்களா? நீங்க சொல்லுங்க, காப்பாத்துவாங்க பண்ணுவாரு. நாங்க ரொம்ப வேலைப்பட்டவங்க தான். ரொம்ப நன்றி. எலெக்ஷன் தமிழக வெற்றி கழகம். ஆமா, திமுக புதுசா விஜய். என்ன காரணம்? எதுக்கு ஆதரிக்கலாம்? முன்னாடி அவங்க நிக்கிறாங்க, அதனால புதுசா வர்றதுனால ஆதரவு கொடுக்கலாம். நீங்க யாருக்கு ஆதரவு கொடுக்கலாம்? ஸ்டாலின், டிஎம்கே. நல்லா வேல்யூ பண்ற, நல்லா சப்போர்ட் பண்ற ஜனக்கு எல்லாம். ஸ்டாலின், டிஎம்கே. இப்போ நல்லது பண்ணாங்கன்னா என்ன, எதனா ஒன்று சொல்ல முடியுமா? என்ன நல்லது? எல்லா ஜன கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து பலன் நினைச்சிருக்கீங்க, நீங்க அதில் ஏன்னா அனுபவிச்சிருக்கீங்களா? அவங்க பண்ண நல்லது ஸ்பீக்கர் முன்னாடி நான் எல்லா ஏடிஎம்கே இருக்குது, அவர் எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் வரல ஜனக்கு. அதை விட்டு கட்சி மாற்றி டிஎம்கேல வந்திருக்கு. இவர் நல்லா சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும். ரொம்ப நன்றி. நீங்கள் பாருங்க, 2026ல் உங்கள் ஆதரவு யாருக்கா இருக்கும்? திமுகவா அதிமுகவா இல்லை புதுசாக விஜய் வந்திருக்காரு அவருக்கா? நாங்கள் இது வரைக்கும் ரெட்டையிலேக்கு தான் போட்டு இருந்தோம். இப்போதான் கருணாநிதிக்கு போட்டோம். இது இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி. யார் வந்து கேட்டாலும் எங்கன்னா போட்டு போங்க, யாரை பழிச்சுக்க போங்கன்றது. நமக்கு என்ன இருக்கு? யார் பழிச்சாலும் யார் கேட்டாலும் நம்மளுக்கு ஒன்றும் லாபம் இல்லையே. யாருக்கோ ஒருத்தர் கவர்மெண்ட்ல நம்ம கணக்கு வேணும், அதனால போட்டு விட்டு அவ்வளோதான். சரி, ஓகே. நாங்க வந்து உதயநிதிக்கு தான் ஆதரவு கொடுப்போங்க. உதயநிதி காரணம்? ரீசன் 2026ல் அவர் தான் சிஎம் ஆகணும். அதான் என்ன ரீசன்? அதான் அவர் தான் போட்டி வருது. தளபதி இல்ல இவரை தான், அவர் மட்டும்தான், 2 பேர் தான். ஏடிஎம்கே சாப்பிட்டு க்ளோஸ். இல்ல, நாங்க எடுத்த வரைக்கும் நிறைய பேர் சப்போர்ட் இருக்காங்க ஏடிஎம்கே. இல்ல, வரது விஜய்க்கே உதயநிதி, 2 பேர் தான். அந்த உதயநிதி தான் சிஎம். நீ யாருக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? விஜய். என்ன காரணம்? அதான் சிஎம் வரணும், அவ்வளவுதான். டிஎம்கே நண்டு டிவிகேவா? சிஎம் தளபதி தான் வரணும், நேரம் வரக்கூடாது. ரொம்ப நன்றி. 26 எலெக்ஷன்ல உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? தெரியலையே. திமுக அதிமுக விஜய் வந்திருக்காரு, உங்க ஆதரவு யாரு? ஏதோ ஒண்ணு பாப்பால சொல்லிட்டு பாப்பேன். யாருக்கு வேணாலும் போடுறேங்க. அந்த நேரத்துக்கு எப்படி நடக்க வருது அப்படியா வந்து அப்படி போட்டுக்கலாம். இவங்கதான் பிடிக்கிறது, அவங்கதான் பிடிக்கல இல்ல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க பாடுபடுறத நின்று போறதில்ல. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நாங்க வேலை செய்யறது நிக்குதா, கூலி செய்யறது நிக்குதா, எது இல்ல. அப்ப அந்த டயத்துக்கு எப்படி போட்டு ஞாபகம் வருது போடுறோம். ஓட்டு போடாம இருக்கிறதுல ஆனா போடுவோம். யாருக்கு போடுறதுன்னு தெரியல. உங்க ஆதரவு யாருக்கா இருக்கும்? உனக்கு யார் இருக்கிறாங்க மனசுல சொல்லு பாப்பா. யாருக்குன்னு சொல்லல.